வணக்கம். உலகத்தில் நிறைய வியாதிகள் வரதுக்கு காரணம் நம்ம குடிக்கிற தண்ணி தான். தண்ணி என்றது சுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லா சத்துள்ளதாக இருக்கணும். தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வீட்லேயுமே வாட்டர் ஃபில்டர் இருக்குது. ஆனால் அந்த தண்ணி சத்துள்ளதாக இருக்குன்னு தெரியுமா? தண்ணி சத்துள்ளதாக இருக்குதுன்னு தெரியறதுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று TDS, இன்னொன்று PH. நார்மலாக குடிக்கிற தண்ணியில் pH எவ்வளோ இருக்குது, TDS எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டேப் வாட்டரில் எவ்வளோ TDS இருக்குதுன்னு பார்ப்போம். தண்ணியில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறது தான் TDS. 100க்கு கீழேயும் போகக்கூடாது, 300க்கு மேலேயும் போகக்கூடாது. TDS தெரிஞ்சுக்க டூல்ஸ் இருக்குது. TD மீட்டர் பாருங்க, 361 TDS வந்துருக்குது. நம்ம வாட்டர் ஃபில்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, நான் ஆன் பண்ணியாச்சு. பாருங்க, 15 TDS தான் வந்திருக்குது. நான் முன்னே சொல்லியிருக்கேன், 100க்கு கீழேயும் இருக்கக்கூடாது, 300க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே நம்ம குடித்தா நம்மளுக்கு சத்தே வராது. இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு சிஸ்டமை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் டேங்க், அடுத்தது ஒரு பெரிய பெரிய கல், அடுத்தது குட்டி குட்டி ஜெல்லி, அடுத்தது கொஞ்சம் ஃபைனான சாண்ட், அடுத்தது நம்மளோட சார்கோல், அதுக்கப்புறம் கொசுவலை, அடுத்தது பஞ்சு. பெரிய கல்லு குட்டி கல்லு அழுக்க எடுத்துடும். சாண்டு வந்து வைரஸும் பாக்டீரியாவும் எடுத்துடும். அடுத்தது சார்கோல் வந்து கெமிக்கலை எடுத்துடும். இப்போ நம்ம டேப் தண்ணியை ஊற்றுறோம். இது எப்படியோ ஃபில்டராக 1 மணி நேரம் ஆகும். இப்போ நாம் பண்ண டிசைன் பார்த்தீங்கன்னா TDS வந்து 101 காமிக்குது. அசிடிக்கா இல்லை ஆல்கலினா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் PH. அது 7க்கு மேலே இருந்தால் தான் நம்ம நல்லா சத்துள்ளமாக இருப்போம். PH வந்து 9.5 காமிக்குது. வாட்டர் வந்து ஆல்கலினாவும் இருக்குது, தேவையான மினரல்ஸும் கொடுக்குது. அடுத்தது இது நம்ம யாருக்காச்சும் வேணும்னு கூட டிசைன் பண்ணி கொடுக்கலாம்.